Hi, welcome to Aishwarya Academy. This is Sanjita. நம்ம இன்னைக்கு பேங்கிங் ரீசனிங்ல flat and floor பஸ்ல இருந்து ஒரு क्वेश्चन பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா 8% கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு டிஃபரண்ட் ஃப்ளோர்ஸ்ல வந்து 8 ஃப்ளோர்ஸ்ல வந்து இருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. அடுத்து வந்துட்டு என்ன சொல்லிருக்காங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து எதுல ஸ்டார்ட் ஆகுது 1ல இருந்தோ அடுத்து டாப் மோஸ்ட் ஃப்ளோர் வந்து எதுல இருந்து நம்பர் 8ல முடியுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து எப்படி சால்வ் பண்ணுவோம் 8% 8 ஃப்ளோர்ல வந்து இருக்காங்க. இப்போ வந்து எது வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. 4 1 2 3 4 5 6 7 8. ஸோ வந்து என்னது 8 ஃப்ளோர்ல வந்துட்டு 8% வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி என்னது பஸ்ஸில் வந்து கொடுத்துருக்க கண்டிஷன் வச்சு என்னது சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து பாக்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டி லீவ்ஸ் ஈவன் நம்பர் ஃப்ளோர். டி வந்து ஈவன் நம்பர் ஃப்ளோரில் வந்து இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 8 6 4 2 தான் வந்து என்னது கொடுத்துருக்கிறதுல ஈவன் நம்பரா. அப்போ வந்து எங்கெங்கெல்லாம் இருப்பாங்க டி லீவ்ஸ் ஈவன் நம்பர் ஃப்ளோர். அப்போ டி இங்கே இருப்பாங்க, டி இங்கே, டி அண்ட் டி இங்கே இருப்பாங்க. ஓகேவா? டி வந்து ஈவன் நம்பர் ஃப்ளோர்ஸில் இருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏக்கு ஜஸ்ட் அபோவ் வந்து டி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏக்கு ஜஸ்ட் அபோவ் டி. அப்போ டி கீழே யார் ஃபிக்ஸ் பண்ணலாம்? ஏவை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏ வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா ஏக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் 4% வந்து இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏக்கும் எஸ்ஸுக்கு நடுவில் 4%னா அப்போ எஸ் இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். 1 2 3 4 எஸ் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த பாசிபிளில் எஸ் வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இடம் இல்லை, ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அடுத்து 1 and 2 3 4 எஸ் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா பீக்கு எபோவ் வந்து பீக்கு எபோவில் இருக்காங்கன்னா யூ எத்தனாவது பிளேஸ்ல இருக்காங்கன்னா 4th பிளேஸ்ல இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எனி ஒன் ஆஃப் தம் பிஓ யூஓ வந்துட்டு என்னது ஒன் ஆஃப் தம் டாப் மோஸ்ட் இல்லைன்னா பாட்டம் மோஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிக்கு ஜஸ்ட் பிலோ வந்துட்டு யார் இருக்காங்கன்னா ஆர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சிக்கு கீழே ஆர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சி டஸ் நாட் லீவ் அட்ஜசன்ட் டு யூ. சி வந்து யாருக்கு பக்கத்துல வரமாட்டாங்கன்னா அட்ஜசன்ட்டா யூக்கு பக்கத்துல வரமாட்டாங்க. யூவும் சியும் பக்கத்துல வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ இந்த கண்டிஷன் ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ இங்க கொடுத்துருக்கிறதுல வந்து என்னது யூ அண்ட் பி வந்து என்னது டாப் பாட்டம் மோஸ்ட்ல இருப்பாங்க. இப்போ வந்து பிக்கு எபோ தான் வந்து யார் இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க, யூ இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ நான் யூ வந்து என்னது இந்த டாப் மோஸ்ட்ல ஃபிக்ஸ் பண்ணா அப்போ 4th பிளேஸ்ல 1 2 3 4. அப்போ பி வந்து எங்க ஃபிக்ஸ் பண்ணலாம்? பி வந்து 4th பிளேஸ்ல, பிக்கு அபோவ் 4th பிளேஸ்ல யார் இருப்பா? யூ இருக்க மாதிரி இங்க ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து இந்த பாசிபிள்ல பாருங்க என்னது யூ வந்து பிக்கு அபோவ் தான் யூ இருக்கணும். ஸோ பி இங்க ஃபிக்ஸ் பண்றேன் 1 2 3 4. அப்போ யூ வந்து எங்க வருவாங்க? யூ இங்க வருவாங்க. அடுத்து இந்த பாசிபிள்ல பாருங்க தேர்ட் பாசிபிள்ல இங்க வந்து யார் இருப்பா? பி இருப்பாங்க 1 2 3 4. ஓகேவா? 4th பிளேஸ்ல யூ இருக்காங்க. அடுத்து யூ அண்ட் பி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. யூ சி என்ன இருக்கு அட்ஜசன்ட்ல வர மாட்டாங்க. இங்க என்ன சொல்லிட்டாங்க ஆருக்கு ஜஸ்ட் எபோ வந்து யார் இருக்கா? சி இருக்காங்க. அப்ப சியும் ஆரும் அடுத்தடுத்த ஃப்ளோர்ல இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து இங்க ஒரு ஃப்ளோர் இங்க ஒரு ஃப்ளோர் இங்க ஒரு ஃப்ளோர் தான் இருக்கு. அடுத்தடுத்த 2 ஃப்ளோர் வந்து கண்டினியூஸா இல்லை. ஸோ இந்த பாசிபிள் நம்மளுக்கு வராது. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க வந்து என்னது இங்க சி இங்க ஆர் போடலாம். இங்க என்ன சொல்லிட்டாங்க சியும் யூவும் தான் பக்கத்துல வந்து வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க சி இங்க இருக்கு, ஆர் இங்க இருக்கு. ஓகே, அப்போ இந்த பாசிபிள் கரெக்டா வருது. அடுத்து இந்த பாசிபிளும் செக் பண்ணுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா சி ஆர் போடுறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா சியும் யூவும் என்னது சி அண்ட் யூ வந்து அட்ஜசன்ட்ல வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த பாசிபிள்ல வந்து என்னது சி அண்ட் யூ வந்து யூவும் சியும் ஆர் ஃபிக்ஸ் பண்ணும்போது யூ அண்ட் சி வந்து என்னது அட்ஜசன்ட்ல வருது. ஸோ இந்த பாசிபிள் நம்மளுக்கு வராது. அப்போ கரெக்டான பாசிபிள் இதுதான் வருது. அடுத்தது யார் வந்து இல்லைன்னு பாருங்க இ மட்டும் தான் நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணல. அப்போ இ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ பஸ்ஸில் சால்வ் பண்ணியாச்சு. யார் யார் எந்தெந்த ஃப்ளோர்ல வந்து இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தாச்சு. கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம். Who among the following lives on second floor? செகண்ட் ஃப்ளோர்ல யார் இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. செகண்ட் ஃப்ளோர்ல யார் இருக்கா? இ இருக்காங்க. இப்போ ஆப்ஷன் சி இ. அடுத்து R lives on which following floors? R வந்து எந்த ஃப்ளோர்ஸ்ல இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. R வந்து எந்த ஃப்ளோர்ஸ்ல இருக்கு? R வந்து எந்த ஃப்ளோர்ல? 6th ஃப்ளோர்ல இருக்கு. R வந்து 6th ஃப்ளோர்ல இருக்கு.
அப்போ ஆப்ஷன் சி 6th floor. அடுத்தது சிக்கும் டீக்கும் நடுவில் how many persons இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ சிக்கும் டீக்கும் நடுவில் how many persons, சி இங்கே இருக்காங்க, அடுத்தது டி இங்கே இருக்காங்க. சிக்கும் டீக்கும் நடுவில் எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்க? 2 இருக்காங்க, 1 and 2 இருக்காங்க. அப்போ சிக்கும் டீக்கும் நடுவில் எத்தனை பர்சன்னா 2 person. இப்போ ஆப்ஷன் டி 2. அடுத்தது யூக்கு பிலோல வந்து எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப யூக்கு பிலோல வந்து எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்கன்னு செக் பண்ணுங்க. யூக்கு பிலோல வந்து 1 to 4 persons, 2 and 3 4 persons இருக்காங்க. அப்ப யூக்கு பிலோல வந்து 4 persons இருக்காங்க. ஆப்ஷன் பி 4. அடுத்தது கொடுத்துருக்கிறதுல எந்த கொடுத்துருக்க பேர்ல வந்து, அதாவது பர்சனும் ஃப்ளோரும் வந்து பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுல எது வந்து இன்கரெக்ட்னு சொல்லி கேட்குறாங்க. கொடுத்துருக்கிறதுல எது இன்கரெக்ட்? எஸ் வந்து 8th floorன்னு கேட்குறாங்க, பி 8th floorன்னு கேட்குறாங்க. அப்போ S1 பியை வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. 8th floor வந்து எஸ் தான் இருக்கு, பி இல்லை. ஓகே, அப்போ வந்து ஆப்ஷன்ல வந்து 8th floor வந்து எஸ் வந்து 8th floorல இருக்கு, பி இல்ல. சோ ஆப்ஷன் பி தான் இன்கரெக்ட். ஓகேவா? அடுத்த நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா 8 persons கொடுத்திருக்காங்க living in different floors, 4-story building where the lowermost floor is numbered as 1 and the topmost floor வந்து என்னது numbered வந்து 4 னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து என்னது 4 floor 8 persons சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா ஈச் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் நோட் பாருங்க, ஈச் ஃப்ளோர் ஹேஸ் 2 flats னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளோர் எழுதிக்கோங்க. 1ல இருந்து 4 floor 4 1 2 3 4 floors இருக்கு. ஒவ்வொரு ஃப்ளோரும் என்னன்னு சொல்லிட்டாங்க, ஈச் 2 flat இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் வந்துட்டு ஈச் flat இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது flat 1, இது flat 2ன்னு எடுத்துக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா flat 2ஓட வெஸ்ட்ல வந்து என்னது flat 1ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது F1 இது F2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா flat 1 of floor 2 is immediately above flat 1 of floor 1. floor 1ல floor 1 இது, floor 1ஓட flat 1 வந்து எதுக்கு above வந்து என்ன இருக்குன்னா immediately above floor 2ஓட flat 1 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த ஆர்டர்ல தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா each flat is equal சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து only 2 person live on each floor. ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் வந்து என்னது 2 persons தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 1 persons live in each flat. each flatலயும் என்னது 1 persons தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ கண்டிஷனுக்குள்ள போலாம். 2 floors gap between Q and V. Qக்கும் Vக்கும் நடுவுல 2 floors gap between சொல்றாங்க. அடுத்தது இப்போ வந்து 2 floors gap between and same என்ன சொல்லிட்டாங்க, அதோட both Q and V live in odd number flat சொல்லிட்டாங்க. இப்போ odd number flatனா என்னது F1. அப்போ F1ல வந்து Qவும் Vக்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, 2 பேர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுல Qக்கும் Vக்கும் நடுவுலனா இப்போ Q இங்க வருவாங்க, V இங்க வருவாங்க. இதே வந்து Q இங்க இருக்கலாம், V இங்க இருக்கலாம். சோ வந்து இது ஒரு பாசிபிள் ஆகும். அப்ப இன்னொரு பாசிபிள் எப்படி எடுத்துக்கிறேன்னா flat 1 flat 2ன்னு எடுத்துட்டு Q இங்க V வந்து இங்கேயும் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து என்னது 2 floors gap between Q and V. Qவும் V என்னது odd number flatங்கிறனால ஆட் நம்பர் ஃபிளாட்டுங்கிறதுனால F1 ஃபிளாட்ல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது விக்கும் பிக்கும் நடுவில் 1 floor கேப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ விக்கும் பிக்கும் நடுவில் 1 floor கேப்பு. ஸோ வந்துட்டு விஎன் அதே சேம் என்னது விக்கும் பிக்கும் நடுவில் 1 floor கேப்னா பி இங்கேயும் வரலாம், பி இங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் அதோட நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா VNP live in same number flat னு சொல்லிட்டாங்க. அப்ப Vயும் P என்ன சொல்லிட்டாங்க சேம் நம்பர் ஃபிளாட்ங்கிறதுனால அப்ப P வந்து எங்க தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும், இங்க தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். P வந்து இங்க நான் ஃபிக்ஸ் பண்றேன். ஓகேவா? அடுத்து என்ன சொல்லிருக்காங்கன்னா V lives in flat 2 but not on the floor of P and Q. flat 2ல வந்து W இருக்காமா, flat 2 வந்து என்னது W வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். என்னது Pயும் Qவும் இருக்க ஃப்ளோர்ல வந்து இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. P and Q இங்க இருக்காங்க. அப்போ வந்து என்னது W வந்து இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். ஓகேவா? அடுத்தது P and Q இங்க இருக்காங்க. அப்ப W வந்து என்னது flat 2ல இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம்.
ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? S lives just below the floor of W. Wக்கு just belowல வந்து யார் இருக்காங்க? S இருக்காங்க. Wக்கு just belowல S வந்து இருக்காங்க. But in different number flat. S வந்து S உம் W என்னது different number flatல இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ Sக்கு just above வந்து யார் இருக்கா? Wக்கு just belowல S இருக்கும்போது அப்போ W இங்க போட்டா S இங்க வருவாங்க, S இங்க வருவாங்க. அந்த வந்து என்னது பட் வந்து டிஃப்ரெண்ட் நம்பர் ஃபிளாட்னு சொல்லிட்டாங்க. அப்ப W இங்க போட்டா என்னது S வந்து இங்க வருவாங்க. ஓகேவா? W சப்போஸ் இங்க போட்டாக்க S வந்து இங்க வரணும். ஸோ போட முடியாது. அப்ப W வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியாது. W வந்து இங்க தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அடுத்து இந்த பாசிபிள்ல பாத்தீங்கன்னா W நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணா இங்க வந்து என்னது S வந்து இங்க வருவாங்க. ஏன்னா Wவோட ஜஸ்ட் பிலோல வந்து S இருக்கணும், S இங்க இருக்கணும், இல்லைன்னா S இங்க இருக்கணும். ஆனா வந்து என்ன சொல்லிட்டாங்க, சேம் நம்பர் ஃபிளாட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ S இங்க வரலாம், இல்லைன்னா S இங்க வரலாம். ஆல்ரெடி V இருக்காங்க, ஸோ S போட முடியாது. சேம் நம்பர் ஃபிளாட்லயும் வரக்கூடாது. ஸோ S வந்து இந்த பாசிபிள்ல ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அப்ப W வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், W இங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், S வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்து வந்து என்னது W and S ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. R is on even number floor but above the U. Uக்கு above வந்து யார் இருக்காங்கன்னா R. Uக்கு above வந்து R இருக்காங்க. R வந்து எதுல இருக்காங்கன்னா ஈவன் நம்பர் ஃப்ளோர்ல இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஈவன் நம்பர் ஃப்ளோர்னா என்ன வரும்? R ஈவன் நம்பர் ஃப்ளோர்னா 2 இருக்கு, 4 இருக்கு. ஓகேவா? 4ல வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்ப எங்க வருவாங்க? R வந்து இங்க தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும், செகண்ட் ஃப்ளோர்ல தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். U Rக்கு கீழே யார் வரா? U வராங்க. ஸோ U ஃபிக்ஸ் பண்ணிடும். ரிமைனிங் யார் இருக்காங்க? T தான் இருக்காங்க. ஸோ T வந்து நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ வந்து என்னது ஃப்ளோர் ஃபிளாட் அண்ட் ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 8 பர்சன்ஸ் வந்து நம்ம வந்து யார் யார் எந்தெந்த ஃப்ளோர் ஃபிளாட்ல இருக்காங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தது கொஸ்டின்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எஸ்ஸோட ஈஸ்ட்ல வந்து யார் இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ் இங்க இருக்காங்க, எஸ் இங்க இருக்காங்க. இப்போ ஈஸ்ட்லனா இங்க இருப்பாங்க. ஈஸ்ட்ல எஸ்ஸோட ஈஸ்ட்னா இந்த டைரக்ஷன். ஓகேவா? இப்போ எஸ்ஸுக்கு ஈஸ்ட்னா இந்த டைரக்ஷன். அப்போ எஸ்ஸுக்கு ஈஸ்ட்ல டி இருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ டி. அடுத்தது 4th ஃப்ளோர்ல யார் இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. 4th ஃப்ளோர்ல யார் இருக்கா? V and W இருக்காங்க. இங்க W V கொடுத்துருக்காங்க, R கொடுத்துருக்காங்க. இங்க ஆப்ஷன் டில போத் V and W கொடுத்துருக்காங்க. இப்போ ஆப்ஷன் டி போத் V and W. அடுத்தது R பொறுத்து P யோட டைரக்ஷன் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. R பொறுத்து P யோட டைரக்ஷன். R இங்க இருக்காங்க. R பொறுத்து P யோட டைரக்ஷன் வந்து வெஸ்ட்ல இருக்காங்க. R பொறுத்து P யோட டைரக்ஷன் வெஸ்ட்ல இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி வெஸ்ட். அடுத்தது 4 of the following 5 alike in a certain way and thus form a group. Find one who does not belong to the group. கொடுத்துருக்கிறதுல எது வந்து குரூப் ஃபார்ம் ஆகலன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று மட்டும் ஆட் ஒன் அவுட்டு, ஒரே பேட்டர்ன் இல்லாமல் ஒன்று மட்டும் ஆட் ஒன் அவுட் இருக்கு. அதான் செக் பண்ண போகிறோம். U Q T none of thisன்னு சொல்லியிருக்காங்க. U Q T கொடுத்துருக்காங்க. இப்போ என்னது U அடுத்தது Q T. இப்போ T வந்து என்னது ஃபிளாட் 1ல இருக்கு. Tயும் Uவும் என்னது ஃபிளாட் 2ல இருக்கு. Q வந்து என்ன இருக்கு? ஃபிளாட் 1ல இருக்கு. Q வந்து ஃபிளாட் 1ல, Tயும் Uவும் என்னது ஃபிளாட் 2ல இருக்கு. ஸோ Q தான் வந்து ஆட் ஒன் அவுட்டு. இப்போ ஆப்ஷன் பி Q. அடுத்தது கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ல எது வந்து ட்ரூன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆரோட வெஸ்ட்ல வந்து யார் இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்தது டி வந்து ஈவன் நம்பர் ஃப்ளோர்ல இருக்கான்னு சொல்றாங்க. எஸ் டியும் சேம் ஃப்ளோர்னு சொல்றாங்க. ஓகேவா? இதை செக் பண்ண போறோம். ஆரோட வெஸ்ட்ல பி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆரோட வெஸ்ட்ல வந்து யார் இருக்கா? பி தான் இருக்காங்க. ஓகேவா? அடுத்தது டி வந்து ஈவன் நம்பர், எஸ் டியும் சேம் ஃப்ளோர்னு சொல்லியிருக்காங்க. டி வந்து என்னது ஈவன் நம்பர் ஃப்ளோர், ஈவன் நம்பர் ஃப்ளோர்ல இல்ல ஆட் நம்பர் ஃப்ளோர்ல இருக்காங்க. அடுத்தது
எஸ்ஸும் டியும் சேம் ஃப்ளோர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எஸ் அண்ட் டி என்னது சேம் ஃப்ளோர் தான் இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் ரைட்டு. பி வந்து ஆரோட வெஸ்ட்ல பி இருக்காங்க. அடுத்து டி வந்து என்னது ஆட் நம்பர் ஃப்ளோர்ல இருக்காங்க. எஸ்ஸும் டியும் சேம் ஃப்ளோர். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் வந்து கரெக்டு. ஸோ எந்த ஆப்ஷன் வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் வந்து போத் 1 and 3 ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஓகே, தேங்க்யூ.